தமிழ்நாட்டுல இன்னைக்கு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை. இந்த 6 மாவட்டங்கள்லயும் ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 6 மாவட்டத்துல மட்டும் தான் கனமழை பெய்யுமா அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல. தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சில இடங்கள்லயும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல ஒரு சில இடங்கள்லயும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையா விடுத்திருக்கிறாங்க. சென்னையிலும் கூட நகர்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதன் போலவே இப்ப இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா, நெறைய இடத்துங்கள்ல இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்கு. பலத்த காற்று வேற வீசிக்கிட்டே இருக்கு. நைட்டு நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. சாலையில போறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. பகல்லேயும் பல இடங்கள்ல மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு வானிலையோட அப்டேட்டா இருக்கு. சரி, இன்னைக்கு 24ஆம் தேதி தான் இப்படின்னு பார்த்தா, 25ஆம் தேதி பெரிய அளவுல ஒண்ணும் சொல்லல அப்படின்னாலும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 26ஆம் தேதி தான் நெறைய இடத்துல மழைக்கு வாய்ப்பு, கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்கள், அப்புறம் புதுச்சேரியில ஒரு சில இடங்கள்லயும் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 7 6 மாவட்டங்கள் தமிழ்நாட்டிலயும், புதுச்சேரியிலயும் ஒரு சேர்த்து மொத்தமா 7 இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி இது. அதேபோல 27ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லயே கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் ஒரு சில இடங்கள்ல, புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல ஒரு சில பகுதிகள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு 27ஆம் தேதி. சரி, 28ஆம் தேதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம தமிழ்நாடு முழுவதும், அப்புறம் புதுச்சேரி, காரைக்கால்லயும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. 29ஆம் தேதி ஒரு சில இடங்கள்ல மற்றும் புதுச்சேரி, காரைக்கால்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு 24ஆம் தேதி 6 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. 25ஆம் தேதி நாளைக்கு ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை தான் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பெய்யக்கூடும். அது இல்லாம 6 மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி 5 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம தமிழ்நாடு முழுவதும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதி 5 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 29ஆம் தேதி ஓரளவுக்கு மிதமான மழை தான் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. கனமழை எதுவுமே எச்சரிக்கை விடுக்கவே இல்ல. இன்னைக்கு 24ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள் வெளியில போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் திட்டமிட்டு போங்க. கையில குடைகள் எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் ஆ மழை பெய்யுற மாரி இருந்துச்சுன்னா, ரெயின் கோட் இந்த மாரிலாம் எடுத்துட்டு போயிருங்க. பாதுகாப்பா போங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில பயணம் செய்றத அ அனாவசியம் இல்லாத பயணங்கள தவிர்க்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். அத நான் சொல்ல வேண்டியதில்ல. அதனால மழை பெய்யறதுனால கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. அது இல்லாம பல இடங்கள்லயும் மழை பெஞ்சிருக்கு. சென்னையிலும் மழை பெஞ்சுட்டு இருக்கு. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க.